E20 ஸ்டிக்கர் இப்போ நிறைய வண்டிகளை பார்த்துருப்பீங்க. FI வண்டிகள் BS6ல் குறிப்பாக இப்போ வரக்கூடிய வண்டிகளில் E20ன்ற ஸ்டிக்கரும் சேர்ந்துருக்கும். இது Yamaha, சுசுகி போன்ற வண்டிகளில் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருக்கிற பழைய பெட்ரோலை நீங்கள் பயன்படுத்தினாலும் இந்த வண்டி ஓடும். இப்போ வரக்கூடிய எத்தனால் 20% கலந்த அந்த E20 பெட்ரோலை யூஸ் பண்ணாலும் வண்டி ஓடும். அப்போ வெறும் ஸ்டிக்கர் ஒட்டினா ஓடுமா அப்படின்னா ஓடாது. அதற்கான பல மாற்றங்கள், தொழில்நுட்ப மாற்றங்கள், சில டெக்னிக்கான சில விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நார்மல் பெட்ரோல்லையும் இந்த E20 பெட்ரோல்லையும் அந்த வண்டி ஓட்ட முடியும். FI வண்டிகளில் நிறைய மாற்றங்கள். ஒரு வண்டி ஓடுறதுக்கு காற்று பெட்ரோலோட மாறுபட்ட அளவு, கோல்டு ஸ்டார்ட்டில், ஐட்லிங்கில், க்ரூசிங்கில், ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது, ஃபுல் த்ராட்டில் கொடுக்கும்போது, ஹெவி லோட் அடிக்கும்போதுன்னு சொல்லிட்டு பல்வேறு நேரங்களில் இந்த பெட்ரோல் காற்று அளவீடுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நார்மலாக ஆவரேஜாக ஒரு 14.7:1 வந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த புகை வெளியே வர்றது, மாசு வெளியே வர்றது குறையும், நல்ல சிறப்பான எரிபொருளாக அமையும் அப்படின்றதுக்காக அந்த 14.7:1 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அந்த கார்பெட்டரால் கொடுக்க முடியாத காரணத்தால் தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த FI சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ கார்பெட்டரில் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். பெட்ரோல் காற்று எவ்வளோ உள்ளே போகணும், சோக்கில் ஸ்லோ ஸ்பீடில் எவ்வளோ பெட்ரோல் காற்று உள்ளே போகணும், ஹை ஸ்பீடில் எவ்வளோ பெட்ரோல் காற்று உள்ளே போகணுன்ற அளவீடுகள் இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே நார்மல் பெட்ரோலை பயன்படுத்திகிட்டு இருந்த நாம் இப்போது E20 பெட்ரோல் வந்தால் என்னென்ன மாற்றங்களை செய்யணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா FI வண்டிகளில் நார்மல் பெட்ரோல் ஓடிட்டு இருந்த வண்டிகளில் E20ன்ற ஸ்டிக்கர் போட்டு நீங்கள் இந்த ரெண்டுலேயுமே ஓட்டிக்கலான்னு கொண்டு வரும் பொழுது நம்ம பழைய வண்டிகளில் BS3, BS4 வாகனங்கள்லையும் ரெண்டையும் ஓட்டுறதுக்கு, அதாவது பழைய பெட்ரோல்லையும் இப்போ வரக்கூடிய எத்தனால் 20 பெட்ரோலையும் இந்த வாகனத்தை இயக்குவதற்கு பல மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். காரணம் நான் சொன்ன மாதிரி தான், கார்பெட்டரும் ஏற்கனவே பழைய பெட்ரோல் கேட்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். எப்படி பெட்ரோல் காற்று பழைய முறைப்படி எவ்வளோ உள்ளே போகணும், எவ்வளோ ஸ்லோ ஸ்பீடில் உள்ளே போகணும், எவ்வளோ ஹை ஸ்பீடில் உள்ளே போகணும் அப்படின்றத டிசைன் செய்யப்பட்டிருக்கும். அப்போது நீங்கள் திடீர்னு அதுக்கு பதிலாக இன்னொரு எரிபொருள் E20ன்ற எரிபொருளை பயன்படுத்தும் பொழுது நம்ம கார்பெட்டரில் இந்த காற்று பெட்ரோல் எவ்வளோ உள்ளே போகணுன்ற வடிவமைப்பு மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா நார்மலாக செய்யப்பட்ட வடிவமைப்பில் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது சில மாற்றங்கள் இருக்கும், சில தடுமாற்றங்கள் இருக்கும். இப்போ காலையில் ஸ்டார்டிங் ட்ரபுளு, அப்புறம் பிக்கப் ட்ராப்பு, ஸ்லோ ஸ்பீடு பிரச்சனை போன்ற பல்வேறு விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி BS6 வாகனங்களில் E20ன்ற வெர்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பழைய வண்டிகளில் வெறும் ஸ்டிக்கர் ஒட்டினா போதுமா, E20 அப்படின்னு சொல்லி ஒட்டினா வண்டி ஓடிடுமா அப்படின்னா கண்டிப்பாக ஓடாது. எனவே நம்ம கார்பெட்டர் வாகனங்கள்லையும் இந்த E20 பெட்ரோல் போட்டால் ஓடுறதுக்கு என்ன செய்யணுன்றதை பல்வேறு நிறுவனங்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். அதில் இப்போ கார்பெட்டர் நிறுவனம் ஒரு முன்னேற்றத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா E10, E20 நார்மல் பெட்ரோலில் அந்த திக்னஸ்லாம் மாறும் உங்களுக்கு. அப்போது காற்றும் பெட்ரோலும் இன்ஜினுக்குள்ளே போக வேண்டிய அளவீடுகளில் பல மாற்றங்கள் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் சிறப்பாக ஓடும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மல் பெட்ரோல் எவ்வளவு, E10 கலந்தால் எவ்வளோ காற்று பெட்ரோல் போகணும், E20 கலந்தால் பெட்ரோல் காற்று எவ்வளோ போகணும், E100ன்னு வந்தால் பெட்ரோல் காற்று எவ்வளோ போகணும் அப்படின்ற அப்படியே இப்போ எடுத்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த E20 பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் எந்த மாதிரி போகணுன்றதுக்காக சில பார்ட்ஸுகளை தனியாக கொடுத்துருக்காங்க. யூகால் நிறுவனம் கார்பெட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த பெரிய நிறுவனம் அது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 10 பொருள் கொண்ட ஒரு கிட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கார்பெட்டருக்குள்ளே நீங்கள் இந்த 10 பொருளை மாட்டினா போதும். அதில் பெரும்பாலும் ரப்பர் பார்ட்ஸ் நிறைய இருக்கும். என்ன காரணம்னா எத்தனால் ரப்பர் பார்ட்ஸ் அதிகமாக டேமேஜ் பண்ணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 10 பொருளை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நார்மல் பெட்ரோல் போடால் இந்த வண்டி ஓடும், E20 பெட்ரோல் போடாத வண்டி ஓடும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஓடும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஏற்கனவே யூகால் கார்பெட்டர்லாம் கொடுத்துட்டு வராங்க. நம்ம யூகால் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு UCALனு வரும், கார்பெட்டர்லேயே பிரிண்ட் ஆகி தான் வரும். அவர்கள் தான் இந்த தயாரிப்பை கொண்டு வந்திருக்காங்க. எனவே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வண்டி அப்கிரேட் பண்ணுறதுக்கு E20 வந்தாலும் ஓடுவதற்கு நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். முதல் முறையாக புல்லட், அப்பாச்சி, பல்சர் போன்ற வாகனங்களுக்கு இந்த கிட்டை தயாரிச்சிருக்காங்க. ஒரு சில வண்டிகளுக்கு கார்பெட்டரே தயாரிச்சிருக்காங்க தனியாக. ஏற்கனவே இருந்த கார்பெட்டரில் வண்டி ஓடாதுன்றதுக்காக நிறைய டிசைன் செய்யப்பட்டு கார்பெட்டர்லாம் மாற்றம் செய்யப்பட்டு வருது. எனவே இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு யோசிக்க வேணாம். இந்த கிட்டோட விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 சில்லற ரூபா வருது. 624 ரூபா MRP வரும். இது எங்கே கிடைக்கும்னு நம்ம ரொம்ப சிரத்தை எடுக்க வேணாம், நம்மகிட்டே இந்த கிட்டு கிடைக்கும். எனவே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா எங்கே வாங்கலான்னா நம்ம மிஸ்டர் மெக்கானிக் நண்பர்களுக்காக உருவாக்கப்பட்ட நம்ம மிஸ்டர் மெக்கானிக்கில் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நடந்த ஒரு சிறப்பான டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதை மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வண்டியில் பழைய வாகனங்களில் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், E20 அப்கிரேட் செய்யப்பட்ட என் வண்டின்னு சொல்லி நம்ம பெருமையாக பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய பெட்ரோலையும் இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம். எனவே வரக்கூடிய காலங்களில் இதை எப்படி நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.